ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஹாரர் ஸ்டோரி தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இருக்கு, ஹாரர் இருக்கு, ஆனா அது செகண்ட் ஹாஃப்ல. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். இதுல ஃபுல்லா லவ் தாங்க இருக்கும். ஸோ ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஹீரோவோட பேர், ஹீரோயினோட பேரையும் சொல்லலாம். ஹீரோவோட பேர் பார்த்தீங்கன்னா நிதிஷ், ஹீரோயினோட பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா. திவ்யாவை பார்க்க முன்னாடி ஹீரோ பற்றி பார்த்தலாம். ஹீரோவோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் ஆரம்பிக்குது. ஸோ காலேஜில் ஹீரோட கேரக்டர் அப்பப்போ காட்டுறாங்க. ஹீரோ எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லியான கேரக்டர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களோடையும் பேச மாட்டார், பொண்ணுங்களோடையும் பேச மாட்டார். இவர் எந்த அளவுக்கு பொண்ணுங்க கூட பேச மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் டிபார்ட்மெண்ட்டில் அவரோட கிளாஸில் செம்ம அழகான ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் நம்மளால் அதை அவங்கள கூட பார்க்கல. இதுவே நம்மளா இருந்தா அப்படி பார்த்துருப்போம். சரி விடுங்க, நம்மளால் கொடுத்துக்கல, நம்மளால் பார்க்காம இருந்திருக்காரு. ஸோ நம்மளோட இன்னசென்ஸை தெரிஞ்சுக்கிட்ட சீனியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிதிஷை வச்சு ஓட்டுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறப்பையும் வர்றப்பையும் ஏதோ பாட்டு பாட சொல்கிறது, குரங்கு மாதிரி ஆடுற சொல்கிறதுன்ட்டு நம்ம நிதிஷை எப்பயுமே ரேகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை தட்டி கேட்கறதுக்குன்ட்டு நிதிஷ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால நிதிஷும் அதை பண்ணிடுறான். டேய், அப்போ நம்ம ஹீரோக்கு நிதிஷ்க்கு யாருமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. நிதிஷ்க்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. அவங்க பேரும் லக்ஷ்மி, ஆனால் அவங்க வேற டிபார்ட்மெண்ட். ஸோ ஹீரோ என்னதான் இங்கே பிரச்சனை இல்லை சிக்கிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் அது அவங்களுக்கு அங்கே தெரியாது. ஸோ ஹீரோ அவங்ககிட்ட இதை பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவும் மாட்டார். ஹீரோ அவங்ககிட்ட எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா லவ்வை தான் அவர் எப்போவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ராகிங் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அழுகிற நிலைமைக்கு போயிடுறாரு. ஸோ நிதிஷ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு பெண்ணோட குரல் கேட்குது. டே லட்சுமியா லட்சுமியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த கிளாஸ்லேயே ரொம்ப அழகான பொண்ணு திவ்யா. திவ்யா ஹீரோக்காக பேசுகிறாங்க. திவ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ப்ரொஃபஸரை கூட்டு வந்து ஹீரோவை காப்பாற்றி அடுத்து இந்த மாதிரி ராகிங்கே நடக்க முடியாத அளவுக்கு ஹீரோவுக்கு பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோவோ ஹீரோயினோ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு இவங்க தான் திவ்யானே தெரியாது. ஸோ கிளாஸுக்கு போய் இவங்க ரெண்டும் ஒன்றா போகிறப்ப தான் தெரியுது இவங்க திவ்யான்னு. அது எப்படா ஒன்றா போனால் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிப்பாங்களே, என்னடா திவ்யா கூட வர செய்யறன்ட்டு. ஸோ அப்போ தான் ஹீரோக்கு அது திவ்யானே தெரியுது. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேலும் மேலும் ரொம்ப டெவலப் ஆகுது. எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்போவுமே தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவார். ஆனால் திவ்யாவாக ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ ஹீரோக்கு இது ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ இப்படியே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. ஸோ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் உன் லுக்கை நீ மாற்றணும்னு சொன்னாங்க. நிதிஷோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டா மண்டையை வெட்டி அப்படியே சட்டையெல்லாம் தொலைன்னு போட்டு பேண்ட்டெல்லாம் லொப்பையாக போட்டு நம்மளால் காலேஜுக்கு வருவாப்பில். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆள் பார்த்தா பழம்னு தெரியும், அந்த அளவுக்கு அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார். ஸோ அவங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடே வருது, கிட்டத்தட்ட ஒரு மாதம் லீவ் வருது. அதில் நம்ம ஆளை பிடிச்சி செம்மையாக அவங்க ஆஸ் அ ஃப்ரெண்டாக செம்மையாக பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்துடுறாங்க. பட்டிட்டிங்கிறீங்கன்னா எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் ஸ்டைலை மாற்றி ஹேர் ஸ்டைலை மாற்றி அப்படியே ஆளுச்சுமா ரித்திக் ரோஷன் மாதிரி சூப்பராக இருக்காப்புல. ஸோ காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. கலாய்ச்ச வாயெல்லாம் பாக்கு போட்ட மாதிரி அப்படியே செவந்து போயிடுச்சு. ஸோ ஹீரோ அப்படியே மாச காலேஜுக்குள்ளே இன்ட்ரோ கொடுத்துட்டு தன்னுடைய ஆளையும் திவ்யாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு ஹீரோ வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. வேறு டிபார்ட்மெண்ட் போன ஹீரோக்கு மனசே உடஞ்சிச்சுன்னு சொல்லி ஆகணும். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வேற ஒருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லவ் பண்ணுற காட்சியை ஹீரோ பார்க்கவும் ஹீரோக்கு மனசே உடஞ்சிருது. அப்போ லக்ஷ்மியை பார்த்து என்னை ஏன் லவ் பண்ண செஞ்சேன்னு கேட்கவும் லக்ஷ்மி நான் உன்னை சும்மா பொழுது போகணுன்னு தான் பண்ணேன், காசு வேணும் இதுக்கு தான் பண்ணேன், ஏன் உண்மையான லவ்வர் இவன் தான், இவனை லவ் பண்ணுறதுக்கு காசு பத்தலை அதுக்கு தான் உன்னைய லவ் பண்ணேன்னும் ஹீரோக்கு மனசே உடஞ்சிருது. பாக்கெட்டில் வந்த காசை மூஞ்சில் எரிஞ்சிட்டு வேகமாக நடந்து போயிடுறாரு திவ்யாவை விட்டுட்டு. திவ்யாவை ஏன் நிதிஷ்னு கூப்பிட்றாங்க. நம்மளால் கண்டுக்காமல் ஒரு வெறியில் அன்னைக்கு காலேஜே அவர் அட்டன் பண்ணல, காலேஜை விட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. ஸோ ஹீரோ நிதிஷ் மறுநாள் வராரு. அப்படியே ஒரு செம்ம போதையில் வராரு. எஸ், அவர் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட நைட்டு பூரா தூங்காமல் கண்ணெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது. ஸோ திவ்யாவும் பார்த்துட்டு ஏன்டா இப்பெல்லாம் குடிக்கிற, ஏன் அவள் விட்டு போனான்றதுக்காக இந்த ஒரு நாளில் இவ்வளோதான் இன்னும் ஹீரோ அது எதையும் கண்டுக்கலை. அவங்க பேசுகிறது எதுவுமே கண்டுக்கலை ஹீரோ. இப்படியே நாளும் கிடக்குது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கப்ப
இது நிதிஷ்க்கு ரொம்ப முத்தி போகுது. எந்த அளவுக்கு முத்தி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவர் கஞ்சாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் எப்போ? சாப்பிட்றப்ப. இதை திவ்யா பார்த்துட்டு அந்த கஞ்சாவை தட்டி விட்டு நிதிஷை பொல்லீர்னு ஒன்று வச்சிடுறாங்க. ஆனால் நிதிஷ்க்கு கஞ்சா எதுவும் போடாமல் ஏதோ ஒரு கோவத்தில் திவ்யா ஒரு பதிலுக்கு பொல்லீர்னு ஒன்று வச்சிடுறாரு. ஸோ திவ்யாவுக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஏன்னா என்னதே இருந்தாலும் இவங்க அவரை நியாயமாக தான் அடித்தாங்க, போதைக்கு போகக்கூடாதுன்னு. இவர் எதுக்கு அடித்தார்? ஸோ திவ்யாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி அவரை எதுவுமே சொல்லலை, அப்படியே போயிடுறாங்க. ஸோ நிதிஷ்க்கும் இது ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ நிதிஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு 2 நாள் ட்ரிங்க்ஸ் எதுவுமே பண்ணாமல் செய்யாமல் இருக்கார். ஸோ திவ்யாட்ட கொஞ்சம் நார்மலான பிறகு போய் பேசுகிறாரு. திவ்யா பேசவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நிதிஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலில் விழுந்து அழுகிறாரு. ஐயோ என்கிட்ட பேசுன்ட்டு. ஸோ திவ்யாவுக்கு காலில் விழுத பார்த்து சிரிப்பு வரவும் ஸோ நிதிஷோட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. நிதிஷ்க்கு பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே ஒரு லவ் வருது. நிதிஷ் மட்டுமாடா வருதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், திவ்யாவுக்குமே நிதிஷ் மேலே லவ் வருது. ஆனால் இவங்க 2 பேருமே இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைப்பார், பண்ண மாட்டார். திவ்யா ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஸோ 2 பேரும் இப்படி மாறி போயிட்டுருக்கப்ப நம்ம 2 பேத்துக்குமே செம தில் வருது. சரி, இன்னைக்கு ப்ரப்போஸ் எப்படியா பண்ணிடணுன்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தற்செயலாக மீட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம நிதிஷ் அப்படியே வேகமாக அவர் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஸோ திவ்யாவுக்கு அப்படியே ஒரே குசியா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு ஆயிடுது. அப்படியே நம்ம திவ்யாவும் சரி நான் உன் காதலை ஏற்றுக்கிறேன், நீ ஏன் காதலை ஏற்றிக்கன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையே இருக்குது. அது பார்ட் 2ல் பாருங்கள்.